ICC எனப்படும் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் 2026 20 உலகக் கோப்பைக்கான போட்டி அட்டவணையை இன்று மும்பையில் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது. இந்த நிகழ்ச்சியில் ICC டி20 உலகக் கோப்பை தொடரின் சிறப்பு தூதராக ரோஹித் சர்மா நியமிக்கப்பட்டார். இந்தியா மற்றும் இலங்கை இணைந்து நடத்தும் இந்த மெகா தொடர் 2026 பிப்ரவரி 7 முதல் மார்ச் 8 வரை நடைபெறும். இத்தொடரில் மொத்தம் 8 மைதானங்கள் போட்டிகளை நடத்த தேர்வு செய்யப்பட்டுள்ளன. இவற்றில் 5 மைதானங்கள் இந்தியாவில் உள்ளன. மீதமுள்ள 3 இலங்கையில் அமைந்திருக்கின்றன. பாதுகாப்புக்கு முன்னுரிமை அளித்து இந்த மைதானங்கள் தேர்வு செய்யப்பட்டன. 2026 டி20 உலகக் கோப்பையின் தொடக்க ஆட்டத்தில் பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து அணிகள் மோத உள்ளன. இந்த போட்டி பிப்ரவரி 7 அன்று காலையில் கொழும்பில் நடைபெறும். நடப்பு சாம்பியன் இந்திய அணி தனது முதல் போட்டியில் அமெரிக்காவை எதிர்கொள்ளும். இந்த ஆட்டம் அதே நாளில் மாலையில் மும்பையின் வான்கடே ஸ்டேடியத்தில் நடைபெறுகிறது. வான்கடே ஸ்டேடியம் மார்ச் 5 அன்று நடைபெறும் ஒரு அரையிறுதிப் போட்டிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. மற்றொரு அரையிறுதிப் போட்டி மார்ச் 4 அன்று கொல்கத்தாவின் ஈடன் கார்டன்ஸ் அல்லது கொழும்பின் சிங்லிஸ் ஸ்போர்ட்ஸ் கிளப் மைதானத்தில் நடைபெறும். இதில் எந்த அணி அரையிறுதிக்கு முன்னேறுகிறது என்பதை பொறுத்து இடம் அமையும். இறுதிப் போட்டி அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி ஸ்டேடியம் அல்லது இலங்கையின் SSC மைதானத்தில் நடைபெறும். பாகிஸ்தான் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறினால் போட்டி அகமதாபாத்தில் நடைபெறும். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முக்கிய மோதல் பிப்ரவரி 15 அன்று கொழும்பில் நடைபெறும். இது தொடரின் 27வது போட்டியாக இருக்கும். இந்திய அணி நமீபியா, அமெரிக்கா, பாகிஸ்தான் மற்றும் நெதர்லாந்து ஆகியவற்றுடன் குரூப் A பிரிவில் இடம் பெற்றுள்ளது. இத்தொடரில் முதல் முறையாக தகுதி பெற்ற இத்தாலி அணி குரூப் B இல் இங்கிலாந்து மற்றும் மேற்கிந்திய தீவுகளுடன் இணைந்துள்ளது. ஆஸ்திரேலியா மற்றும் இணை ஆதிக்கம் செலுத்தும் இலங்கை அணிகள் குரூப் C இல் உள்ளன. தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற வலிமையான அணிகளை கொண்ட குரூப் D குரூப் ஆஃப் டெத் என்று குறிப்பிடப்படுகிறது. ஒவ்வொரு குரூப்பிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் 2026 டி20 உலகக் கோப்பையின் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும். சூப்பர் 8 சுற்றில் தகுதி பெறும் அணிகள் 4 இன் 2 குழுக்களாக பிரிக்கப்படும். இந்த சூப்பர் 8 சுற்றில் ஒவ்வொரு குழுவிலும் முதல் 2 இடங்களை பிடிக்கும் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறும். போட்டி அட்டவணை பின்வருமாறு: